அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தலைமையிலான முதலாளித்துவ நாடுகளுக்கும் இந்த சோவியத் யூனியனின் தலைமையிலான பொது உடைமை நாடுகளுக்கும் இந்த இரண்டு நாடுகளின் நட்பு நாடுகளுக்கும் இடையேயான ஒரு பனிப்போர் சூழ்நிலை இந்த உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருந்த வேளையில் இந்த பனிப்போரை தனித்த ஒரு இயக்கமான அணிசேரா இயக்கம் பற்றி தான் இன்றைய காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இரண்டாம் உலகப்போருக்கு பின்பாக புதிதாக அரசியல் சுதந்திரம் பெற்ற ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தலைமையிலான முதலாளித்துவ நாடுகள் அணியிலும் இந்த சோவியத் யூனியனின் தலைமையிலான பொது உடைமை நாடுகள் அணியிலும் சேரக்கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்தோனேசியாவின் பாண்டுங் என்ற இடத்தில் ஒரு மாநாட்டை 1955 கூட்டினார்கள். இந்த காலனி ஆதிக்கமும் ஏகாதிபத்தியமும் எந்த வகையில் வந்தாலும் அதை எதிர்கொள்வது என்று இந்த மாநாட்டில் முடிவெடுத்தார்கள். அதன்படி இந்த பனிப்போர் சூழ்நிலையை எவ்வாறு சமாளிப்பது மற்றும் இன்னும் காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எவ்வாறு சுதந்திரம் பெற்றுக் கொடுப்பது என்பது பற்றியும் இந்த மாநாட்டில் விவாதித்தார்கள். அதன்படி இந்த அணிசேரா இயக்கம் என்ற ஒரு சொல்லாடலை ஐக்கிய நாடுகள் அவையில நமது இந்திய பிரதிநிதியாக இருந்த வி.கே. கிருஷ்ணன் மேனன் என்பவர் தான் இதை முதல்ல பயன்படுத்தினார். இப்படி உருவாக்கப்பட்ட இந்த அணிசேரா இயக்கம் மீண்டும் 6 வருடங்களுக்கு பின்பாக 1961 செர்பியாவின் தலைநகரான பெல்கிரேடில் கூடி மீண்டும் விவாதம் பண்ணியது. இந்த அணிசேரா இயக்கம் உருவாக அடிப்படையான உறுப்பு நாடுகள் யார் யார் அப்படின்னா, யுகோஸ்லோவியாவின் அதிபரான ஜோசப் புரோஸ் டிட்டோ, எகிப்து அதிபரான ஜமால் அப்துல் நாசிர், இந்தியாவின் ஜவஹர்லால் நேரு, கானாவின் குவாமே நுக்ருமா, இந்தோனேசியாவின் சுகர்னோ போன்ற அடிப்படை தலைவர்கள்லாம் சேர்ந்து தான் இந்த அணிசேரா இயக்கத்தை நிறுவனாங்க. அதன்படி ஒவ்வொரு நாடும் அமைதியோடு இணைந்திருத்தல், அமைதியையும் பாதுகாப்பையும் முன்னிறுத்த பாடுபடல், எந்த அணியோடும் இராணுவ கூட்டுறவு கொள்ளாமல் இருத்தல், அதே போல எந்த வல்லரசுக்கும் தத்தம் நாட்டிற்குள் இராணுவ நிலைகளை ஏற்படுத்த அனுமதி வழங்காமல் இருத்தல் போன்ற அடிப்படை கொள்கைகளை இந்த அணிசேரா இயக்கத்தின் பெல்கிரேட் மாநாட்டில் வலியுறுத்தினாங்க. 120க்கும் மேற்பட்ட உறுப்பு நாடுகள் இந்த அணிசேரா இயக்கத்தில் இணைந்துள்ளன. இந்த ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய ஒன்றியம் போன்று இந்த அணிசேரா இயக்கத்திற்கென்று தனியாக தலைமைச் செயலகமோ ஒரு பாதுகாப்பு படையோ இல்லாதனால இந்த அணிசேரா இயக்கத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இந்த இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கும் நாட்டுக்கே உரியது. சரிங்களா? அதன்படி இந்த அணிசேரா இயக்கத்தில் 2024 முதல் 2027 வரை தலைவராக இருக்கக்கூடிய நாடான உகாண்டாவின் கம்பாலாவில் 19வது உச்சி மாநாடு 2024 ஜனவரி மாதம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் அணு ஆயுத குறைப்பு, அணு ஆயுதம் இல்லாத உலகம் மற்றும் உலகம் முழுவதும் அமைதியையும் பாதுகாப்பையும் வலியுறுத்தக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபைக்கு இணையான பொறுப்பை வகிக்கக்கூடிய இந்த அணிசேரா இயக்கத்தோட தெளிவான பார்வையை இன்றைய காணொலியில் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து கியூபாவின் ஏவுகணை சிக்கல் பற்றி அடுத்த காணொலியில் நம்ம விரிவாக பார்த்துருவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.